அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் மதியம் 12 மணி கரெக்டா. இந்த இந்த முடிவுகளை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 111 சீட்டு முன்னிலையில டிவிக்கு வீரநடை போட்டுட்டு இருக்கு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் 3 மாவட்டத்திலும் டிவிக்கே தான் முன்னிலையில் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட்டை? நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நம்மளே தொடர்ந்து பேசியிருக்கிறோம். களத்தில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது? மக்கள் இந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு எந்த புள்ளியில் இவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு நம்ம நம்பலாம்? இப்போ தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், திமுகவுக்கு தான் ஃபேவராக வந்து 90% வந்தது. 2 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும், ஒரே ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வந்து முன்னிலை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா வந்து திருப்பி வந்து பேக் அடிச்சிட்டார். 70 சீட்டு வந்து குறைச்சிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நமக்கு என்ன புரியாத புதிர் அப்படின்னு பார்த்தா, நம்ம எதிர்பார்த்ததை விட இவங்க வந்து பல மடங்கு எல்லா இடங்கள்லையும் வந்து முன்னிலை இருக்கிறது சிக்கலே கிடையாது. ஆனால் நம்ம என்ன அதுக்காக வந்து எஃபர்ட் போட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் வந்து போகல, 234 தொகுதியும் போகல. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா 39 மாவட்டங்கள் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து போகல. ஆனால் மக்களோட தீர்ப்பை நம்ம வந்து தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள தான் இறுதியாக என்ன நடந்தாலும் மக்கள் தீர்ப்பை நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஆனால் எந்த புள்ளியில மக்கள் வாக்களிச்சாங்கன்னு தான் நமக்கு வந்து உள்ளபடியே நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. பல இடங்களுக்கு போல, பல நாட்கள் ஓய்வு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்துமே இந்த அளவுக்கு களத்தில் மாறி இருக்குல்ல. அதுதான் என்னன்னா, அந்த நீங்க பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளையும் வந்து பெண்களையும் வந்து மையப்படுத்தி இவர் வந்து பேசினார். இந்த சிம்பத்தி வந்து மக்கள் மத்தியில் வந்து மிக பெருளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கிறதா நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் அரசியலில் நீங்கள் சொந்த வாழ்க்கையோ இல்லை நீங்கள் உங்களோட சோக கீதத்தையோ பாடி நீங்கள் வாக்கு அறுவடை பண்ணுறீங்கன்னா, அது உள்ளபடியே சரியான ஜனநாயகமா அப்படின்னு நமக்கு வந்து மிகப்பெரிய கேள்வி இருந்தாலும், மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவங்க நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இதுதான் வந்து மனித மாண்பு, இதுதான் வந்து சட்டப்படி, இதுதான் நம்ம வந்து செல்லுன்றதுனால. ஆனால் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 12 மணிக்கு 6 ரவுண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 14 ரவுண்டு, மொத்தம் 14 ரவுண்டு, கிட்டத்தட்ட 50% கூட முடியல. ஆனால் வந்து தாவேகா வந்து ஒரு நல்ல லீடு எடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். பட் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கை இருக்குது. நான் பத்திரிகையாளர்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசிட்டு தான் வரேன். நானும் இப்போ நிறைய ஊடகங்களுக்கு போயிட்டு தான் இங்கே வரேன் நான். அதனால் திமுக வந்து தோற்று களத்தை விட்டு வெளியேறுன்றதுல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக திமுக வந்து குறைந்த சீட்டுகள்லையாவது வந்து ஆட்சியை பிடிக்கும். நான் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு வந்து ட்ரெண்ட் வந்து தெரியும். இப்போ ஒரு சில தொகுதிகள் வந்து 20,000க்கு மேலே தாவேகா போயிருக்குன்னா அதை நீங்கள் நிச்சயமாக வந்து தாவேகா வெற்றினே நீங்கள் எடுத்துக்கலாம். மித்த இடங்கள்லாம் கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 50 தொகுதிகளில் தாவேகா வந்து 1000 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்காங்க. ஸோ அந்த 50 இப்போ நீங்கள் திமுக இருக்கிற அந்த தொகுதிகளோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு 100, 118 அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கதான் நான் வந்து பார்க்குறேன். உள்ளபடியே இதை நம்ம வந்து குறை மதிப்பீடும் பண்ணல, நம்ம அதிகப்படுத்தி தான் பேசலை. களத்தில் இருக்கும். நம்ம இதை கடந்த 5 தேர்தலில் நம்ம பார்த்ததை நம்ம இதை வந்து பிரதிபலிக்கிறோம். ஆனால் இந்த 5 தேர்தலும் இல்லாத நமக்கு என்னன்னா தலைகீழாக மாறி இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்ததில்லை. நம்ம ட்ரெண்ட் செட் நமக்கு தெரியும். திமுகனா திமுக தான் வரும், அதிமுகனா அதிமுக தான். ஒரு சில நேரத்தில் வந்து திமுகன்னு சொல்லி அதிமுக வந்திருக்கு. ஆனால் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஜெயிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வந்து 45% வந்து திமுக வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா 39, ஒரு 6% தான் வித்தியாசம். அதுக்கு முன்னாடிலாம் 1%, 1.5% வித்தியாசத்துலேயும் ஆட்சியே மாற்றமே வந்திருக்கு. ஆனால் இங்கே எதுவுமே தெரியாமல் வந்து இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்துருக்குது. உள்ளபடி நமக்கே வந்து இதை கணிக்க முடியாமல் ஒரு இதுவாக தான் இருக்குது. இப்போ 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் லீடிங்கில் இருந்தாங்கன்னா டிவிகேக்கு அந்த சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் கொளத்தூர் தொகுதியில் சிஎம் தொகுதி அவர் 23,000 ஓட்டு பின்னாடியில் இருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது நிச்சயமாக அது மாறும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து 5 தொகுதி 5 ரவுண்டு 6 ரவுண்டு வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 50 ஆண்டுகள் வந்து அரசியல் வாழ்க்கையில் வந்து இருக்காரு. அவர் எதிர் வேட்பாளர் வந்து பேர் கூட யாருக்கும் தெரியாது. திரு விஜய் அவர்களே அங்கே போயிட்டு கொளத்தூரில் போயிட்டு அவருக்காக பிரச்சாரம் பண்ணும்போது விஎஸ் பாபுனே சொல்ல, பிரபுன்னு சொன்னார். ஸோ இப்படி தான் வந்து விஜய்க்கே வந்து வேட்பாளர் பேர் தெரியாது. அப்படி தான் களம் இருக்குது. வேட்பாளரை பார்த்துலாம் யாருமே ஓட்டு போடல. ஒரு நிறைய தொகுதிகளில் வந்து வேட்பாளர் பேரே வந்து யாருக்குமே தெரியாது. விஜய்க்காக விழுந்த ஓட்டு. சரி, ஓகே, திமுக வந்து தாவேக்காக ஆட்சி அமைக்குதுன்னு நீங்கள் வச்சிங்களா. 233 தொகுதி, ஒரு தொகுதி விட்டுட்டாங்க. 233 தொகுதியிலும் யார் போய் வேலை செய்வாங்க? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது.
பட் மக்கள் வந்து என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து இறுதி தீர்ப்பை எடுத்துக்கிட்டாலும் இது உள்ளபடியே நமக்கு வந்து ஒரு சுணக்கத்தை வந்து ஏற்படும். நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு அரசியல் களத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அரசியல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியலாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாக்குகளை வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக போடுற மாதிரி இல்லாமல் அவங்க வந்து இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக போடுகின்ற ஒரு வாக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ ஆண்டுகளாக நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இது முதல் முறையாக மாறி இருக்கு அப்படின்னும் போது 50 ஆண்டுகள் நம்ம வந்து எங்க பின்னோக்கி போயிடுவோம்னு நமக்கு ஒரு அச்சம் இருக்கு. நானே மக்கள் மீது வந்து அந்த பழியை தூக்கி போட முடியாதுல்ல. வேற வேற இப்போ காம்பினேஷன்ஸ் ஒர்க் பண்ணாம போயிருக்கலாம், இல்லை களத்துல என்ன பிரச்சனைன்னு பார்க்காம போயிருக்கலாம், இல்லை திமுக ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்துருச்சா அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. அதெல்லாம் யோசிக்கணும்ல. இல்ல அப்படி கிடையாதுங்க. இப்போ திமுக ஓவர் கான்ஃபிடென்ட் தான் நம்ம வந்து சொல்லல. இந்த முதல்வர் பார்த்தீங்கன்னா, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்களுக்காக உழைத்தார், மக்களுக்காக வேலை செய்தார். திமுக கட்சிக்காரங்க கூட அவர் எதுவுமே பெரிதாக செய்யவில்லை. ஆனா மக்களுக்காக ஓடி ஓடி நலத்திட்டங்களை வந்து செய்தார். கடுமையாக உழைத்தார். எல்லாத்தையும் தாண்டி வந்து உழைத்தார். கரூர் சம்பவத்திலே என்ன சொன்னாருன்னா, ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. தன்னோட தொண்டர்கள் இறந்து போறத எந்த கட்சி தலைவரும் விரும்ப மாட்டார்னு சொன்னாங்க. இத்தனை சொல்ல போனால் தாவேக்காண்டு எங்கேயுமே அவர் வந்து பேசவே இல்லை. விஜய்ன்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவர் பேசவில்லை. எப்பவுமே போட்டி பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக தான் களத்தில் இருக்கும்போது இது எதுவுமே தெரியாமல் வெகுஜன மக்கள் வந்து சினிமாவில் வந்து விஜய் எனக்கு பிடிக்கும், அதுக்காக நான் ஒரு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டது. ஏன் இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னா 25 ஆண்டுகளாக போராட்ட காலத்திலே நான் இருந்திருக்கேன். 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த போராட்ட காலத்துக்கே நம்ம வந்து போகக்கூடாதுன்னு நம்ம மனநிலை வந்து நம்மளை உந்தி தள்ளுது. இந்த மக்களுக்காக நம்ம வந்து சுகபோக வாழ்க்கையெல்லாம் வந்து துறந்து மக்களுக்காக அடி உத வாங்கி போலீஸ்காரங்கிட்ட உத வாங்கி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நம்ம வந்து முன்னெடுக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் வந்து சொபஸ்டிக்காக உட்காந்துக்கிட்டு நான் வந்து என் வாக்கை வந்து நான் யாருக்கு வேணாலும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்றது, நான் விஜய்க்காக போட்டதை நான் தவறுன்னே சொல்ல மாட்டேன். அந்த வேட்பாளர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வந்து இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் எடுத்துனா எந்த அளவுக்கு வந்து நாளைக்கு விஜயே முதலமைச்சரும் அவர் எந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பாரு. திருப்பரங்குன்றத்தில் நம்ம வந்து பார்த்தோம், கவிஞான கோலையில் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ஒருத்தர் அரசியலே பேசாத ஒருத்தரை நீங்கள் அரசியல்வாதியாக மாற்றினீங்கன்னா இந்த அரசியல் களம் பற்றி எதுவுமே தெரியாது, விஜய்க்கே எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இப்போ அவர் வர தொண்டர்கள் என்ன பண்ணணும், இது ஒரு கல்ட்டு பாலிடிக்ஸாக இருக்கும். நான் விஜயோட அரசியல் எதிர்க்கலை, விஜய் மக்களுக்கு ஓட்டு போட்டதை நான் வந்து தவறுன்னு சொல்லுவேன். ஆனால் நீ எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அரசியலே தெரியாமல் எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 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 கவர்ச்சியை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அது எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இருக்கும்? அது எந்த மாதிரி அரசியலில் வந்து எதிரொலிக்கும்? தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இன்றைக்கி பிஜேபி இருக்குது. பல்வேறு நெருக்கடிகள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கீழடியில் இருக்கிற உங்களோட நம்மளோட பாரம்பரியத்தை கூட நம்மளால் மீட்க முடியல, அதை வந்து அங்கீகரிக்க வந்து மறுக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்குது. கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி தொடர்ச்சியாக இந்தியாவில் வந்து ஜிடிபியில் நம்பர் 1 மாநிலமா பாலிடிக்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து 5 வருஷமா பேசிட்டு இருக்க பாலிடிக்ஸ் தான். ஆனா மக்கள் கிட்ட அது எடுபடல. இல்ல எடுபடலாம். திமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு சார். இல்ல இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய இடம் ஒண்ணு இருக்குதுன்னு தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, இது திமுகவோட தோல்வியா நான் வந்து பார்க்கல, இது தமிழக அரசின் தோல்வியாக பார்க்கல, எங்களை மாதிரி இப்ப சமூக செயல்பாட்டின் தோல்வியாக நான் பார்க்கல. அப்போ மக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சினிமா தனமான விஷயம் தான் வேணும்னா அப்போ நீங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, யார் வேணாலும் தமிழ்நாட்டை ஆள்றன்னு ஒரு சூழல் இங்கே வந்ததுன்னா தமிழகத்துக்காக போராட வேண்டிய எல்லாரும் எவனுமே இப்போ இருக்க மாட்டோம். தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுறது, தமிழ்நாட்டுக்காக யார் வந்து மக்களுக்காக வந்து நிற்பாங்க? அப்போது எதுவுமே இல்லை, நிராயந்த பாணிகளாக வந்து மக்கள் இருக்கும்போது இப்போ இந்த ஒரு 75 ஆண்டுகள் கட்டமைப்பு எத்தனை வளர்ச்சிகள் இருந்ததோ அது எல்லாமே வந்து சரியும் புறவாசல் வழியாக வந்து பிஜேபி வந்து வந்ததை தான் நான் வந்து நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து மக்களை வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கோ எதுவுமே நமக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் வந்து காலம் இருக்குது. நிச்சயமாக வந்து திமுக இந்த 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 பிரச்சனைகள்லாம் வந்து மீண்டு வருவாங்கன்னு தான் நம்ம வந்து நம்புகிறோம். இப்போ நம்மளை யார் ஆள போகிறாருன்ற விஷயத்தில் சீரியஸ்னஸாக இல்லையோ அப்படின்ற கேள்வி இருக்குதா உங்களுக்கு? சீரியஸ்னஸ்ன்னு கூட நான் வந்து பார்க்கல. நீங்கள் வந்து ஒரு தெளிந்த மனநிலையில் இதை செய்திகளா அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, குழந்தைங்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு சாக்லேட்டு கடம் பிடிக்கிற மாதிரி, ஒரு ஐஸ்கிரீம் கடம் பிடிக்கிற மாதிரி, ஒரு கிண்டர் ஜாருக்கு அடம் பிடிக்கிற மாதிரி அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது இது ஒரு தவறான ஒன்று அணுகுமுறை. இப்படிலாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு குழந்தைகள் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது. ஏன் 18 வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து வாக்கு வந்து போடணும்னு நம்ம வந்து சொல்கிறோம். அவங்க சுய சிந்தனையோட வந்து வாக்கு வந்து செலுத்தணும். 100 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க, உங்கள் கட்சியோட சிம்பிள் எதுவும் பண்ணக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, வாக்காளர் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாமா, நோட்டா கூட போடலாம், அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ நிறைய பேர்கிட்ட நம்மளே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நான் திமுககாரர் தான், நான் அண்ணா திமுக தான், என் குழந்தை என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிடுச்சு,
என் பிள்ளை என்கிட்ட சத்தியம் வாங்கிச்சு, சத்தியம் வாங்கி விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறேன், என் பிள்ளைய மீறி என்னால் பண்ண முடியலன்னு. இது எவ்வளோ அபத்தமானது, எவ்வளோ வந்து இது ஆரோக்கியமானதா? இது ஆரோக்கியமான அரசியலான்னு நமக்கு வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து இன்னும் வெற்றி பெறவே இல்லை. வெற்றி தோல்வி ரெண்டுத்துமே சகஜம், ஏற்றுக்கணும். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக தான் இருந்தது. திரு எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும்போது 13 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்து திருப்பி மீண்டு வந்து எழுந்து வந்தது. கடந்த 50 ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா 33 வருஷம் அதிமுக வந்து ஆண்டு இருக்கு. ஸோ திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி எந்த விதமான அரசியல் பின்புலம் வேணுமா, எந்த விதமான மக்களோட கஷ்டம் நஷ்டம் தெரியாமல் இப்போ வந்திருக்கிற இப்போ நாளைக்கே நீங்கள் எடுத்துங்களேன், ஒரு லெஃப்ட் பாண்டி நாளைக்கு ஒரு மந்திரி, யோசிச்சு பாருங்க அப்போ எப்படி இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் அவங்களோட பின்புலத்தெல்லாம் பாருங்க. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான பின்விளைகள் வந்து தமிழ்நாடு சந்திக்க போதுன்னு நமக்கு வந்து அந்த அச்சம் இருக்குது. நமக்கு அரசியல் புரிதல் இருக்குது. இங்கே பல்வேறு வந்து இந்திய அரசியலில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சின்றதே இன்னைக்கு கரைஞ்சி போகுமோன்னு நமக்கு ஒரு அச்சம் இருக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடியான அரசியல். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேடுகிறதுன்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொன்னார். அவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட தமிழ்நாடுன்னு வந்து உங்களுக்கு பேர் வைக்க முடியல. ஆனால் திமுக வந்த உடனே முதல் முறையாக வந்து அண்ணாதுரை வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பேரை வைக்கிறாரு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழியாகவே வந்து ஒரு கோர்ட்டில் இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீர்ப்பே வந்து தமிழில் வந்தது. அந்த மாதிரி பல்வேறு மாணவர்கள் நலம் சார்ந்து, மீனவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், கைம்பெண்கள், இப்படி பார்த்து ஒன்று ஒன்றா திமுக அவங்களுக்கு செய்யும்போது நான் வந்து சலுகைகள்லாம் திமுக அரசாங்கம் வந்து கொடுக்குறத நான் எடுத்துப்பேன். ஆனால் என் வாக்கை நான் வந்து புதிய சக்திக்கான தாவியக்கு தான் நான் வந்து ஒட்டு மொத்தமாக விசில் அடித்தாங்கன்னா அது வந்து தமிழக அரசியலுக்கு நல்லதா கெட்டதான்றதை மக்களே வந்து தீர்மானிச்சுக்கிட்டோன்றாங்க. அவங்க தானே பிரச்சனையா மாறுதோ, சொல்லி சொல்லி காட்டுறது, நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து திமுக போட்டது, இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஒரு அப்படி கிடையாது, பிரச்சனையை ஏற்படுத்தி. இல்ல அப்படி கிடையாதுங்க. திமுக என்ன களத்துல செஞ்சதுன்னு நீங்க வந்து பார்க்கணும்ல. இப்ப வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு மாநில கட்சி தன்னோட மக்களுக்காக மொழி போராட்டத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து திமுக தான் களத்தில் வந்து முன்னெடுது. அண்ணா திமுக அந்த களத்தை விட்டே வந்து நகர்ந்து போயிடுச்சு. நீங்கள் அதான் சொல்கிறேன்னே, திமுக வெறும் வந்து கட்சியாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அது ஒரு மக்கள் இயக்கம், அது ஒரு மூவ்மெண்ட்டு. அந்த மூவ்மெண்ட்டு மக்களுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கட்சியை, அந்த மாதிரி ஒரு மக்களுக்கான ஒரு தலைவரை நீங்கள் தோற்கடிக்கிறீங்கன்னா இது மக்களுக்கான தோல்வி தான். இது திமுகன தோல்வியே கிடையாது. திமுக திருப்பி மீண்டும் எழுந்து வரும். இப்போ நான் சொல்கிற திமுக இந்த தேர்தலில் வந்து தோக்குறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. கடைசி நேரத்தில் கூட அவங்க பார்த்தீங்கன்னா எழுந்து வர்றதே திமுகவுக்கு ஒரு வேலை. ஓகேங்களா, மித்த பிற கட்சிகளுக்கு அப்படி நடந்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தை வந்து திமுக இது ஒன்றும் புதியதாக ஒன்றும் கிடையாது. இப்போ 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை வந்து கலைச்சாங்க. எதுக்காக கலைச்சாங்கன்னா நெருக்கடிகளுக்கு வந்து திமுக வந்து அஞ்சவே இல்லை. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ இருக்கிற தமிழக முதல்ல பார்த்தீங்கன்னா மிசாலாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. ஒரு சிறைச்சாலைகள்லாம் பார்த்துருக்காரு. 50 ஆண்டுகள் வந்து மக்களுக்காக வந்து உழைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அவரே இன்னைக்கு வந்து ஒரு 20,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வந்து பின்னோக்கி போறாருன்னா அப்போ எதிர்த்தளத்தில் நிற்கிறவங்க யாரு, உங்க சித்தாந்தம் என்ன நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து ஒரு சித்தாந்த தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து அரசியல் தோல்வியாக நான் வந்து பார்க்கல. ஒரு வேளை வந்து திமுக வந்து தோற்றால் இது தமிழ்நாட்டின் தோல்வியாக தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் வேண்டி, இது திமுகவோட தோல்வியாக வந்து பார்க்கல. நிச்சயமாக திமுக மீண்டு எழுந்து வரும், அதில் எந்த விதம் மாற்றுகள். ஆனால் இந்த மக்களை காக்கின்ற ஒரு அரணாக இப்போ வரவங்கலாம் இருப்பாங்களா, இல்லை அண்ணா திமுக அந்த மாதிரி ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருந்து செயல்படுமானா நமக்கு வந்து நிச்சயமாக தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3வது அணி, 3வது சக்திக்கு வாய்ப்பே கிடையாது. அதை கடந்த வரலாற்றில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போ ஒரு 3வதாக வந்திருக்கிற ஒரு சக்தி இந்த லெவலுக்கு ஒரு ரீச்சுக்கு போயிருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஒரு நல்ல மாற்றமா, இல்லை எப்பவுமே திமுக அதிமுக இந்த 2 பேருக்கு இடையிலான போட்டி வந்து 3வதாக ஒரு இடத்துக்கு மாறி இருக்குது? இது என்ன செய்தியை சொல்ல வருது நமக்கு? இது ஆரோக்கியமானதா பார்க்கலாம்? இல்லை, இது ஆரோக்கியமானது கிடையாது. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, அரசியலுக்கு வந்து 3வது சக்திகள் நிறைய வந்திருக்கு. இப்போ வந்து மக்கள் நல கூட்டணி வந்து வந்தாங்க, திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார், கமலஹாசன் வந்தார், அதுக்கு முன்னாடி சரத்குமார் வந்தார், நாம் தமிழர் எத்தனையோ பேர் வந்தாங்க. நாம் தமிழர் களமாடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நாம் தமிழர் இத்தனை ஆண்டுகளாக 15 ஆண்டுகளை உழைத்து ஒரு சீட்டு வரைக்கும் பிடிக்க முடியல. இப்பவும் பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் வந்து 3ஆம் இடத்துக்கு தான் வந்து போகிறார். நம்ம என்ன சொல்கிறோன்னா, அப்போது களம் வந்து என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா, இந்த 2 திராவிட கட்சிகள் தான் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்கன்னு சொல்லும்போது 3வது ஒரு சக்தி நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எடுத்துங்களேன். திரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, முதல் மாநாட்டிலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னார். ஆனால் யாருமே அவரை நோக்கி வரவே இல்லை. அதிமுக வந்து பேசுனாங்கண்டி நேரடியாக வந்து பேசலை, மறைமுகமாக தான் பேசுனாங்கண்டி அந்த கூட்டணி வந்து உங்களுக்கு வந்து ஒரு
அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறல. திரு சீமான் அவர்களும் அதே மாதிரி பேசுனாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே இல்ல. யாருமே இல்ல. ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட விஜய் நோக்கி வராதப்போ விஜய் வந்து தனியா தான் நிக்கிறாரு. வேட்பாளரே அவர்கிட்ட இல்லங்க. நீங்க அதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். வேட்பாளரே இல்லாம வெளியில இருந்து எடுத்து ஒருத்தர் வந்து வேட்பாளர் வந்து போடுறாரு. தொடர்ச்சியா நம்ம பல்வேறு அரசியல் கருத்துக்களை வந்து கேட்கிறோம். அதுக்கெல்லாம் அந்த பக்கம் வந்து பதிலே வராதப்போ எதுவுமே தெரியாத ஒருத்தர் வந்து தமிழகத்தின் உச்சபட்ச பதவியில நீங்க எடுத்து போய் வச்சீங்கன்னா அதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றேன். விஜயை கூட நாளைக்கு முதலமைச்சர் வரட்டங்க, பிரச்சனையே கிடையாது. நாங்க எங்க போராட்ட காலத்தை விட்டு நாங்க விலக போறதே கிடையாது, சரிங்களா? அதனால நமக்கு எதுவும் அச்சம் இல்லை. அவருக்கு நம்ம வாழ்த்து தான் சொல்ல போறோம். ஆனா யாரு தோத்துருக்காங்கன்னா களம் வந்து தோத்துருக்கு. களத்துல வந்து உழைத்தவர்கள் வந்து நீங்க புறந்தள்ளிட்டு களத்திலே இல்லாதவர்கள் நீங்க எடுத்து அந்த இடத்துல வைக்கும்போது சிக்கல் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த வலிமை அவங்களுக்கு தெரியாது, அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது, இந்த மக்களோட வேதனைகள் அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. இயல்பா நீங்க அவங்களை தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறீங்களா, உச்சாணி கும்பல உட்கார வைக்கிறீங்களா? ஏன் இதை நம்ம சொல்லணும், சீமான் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 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 சட்டமன்றத்துக்குள்ள நுழையவே முடியல. அவர் இன்னைக்கும் வாக்குக்கு பணம் கொடுக்கறது இல்ல. வேர்வையிலையும் மழையிலையும் நனைஞ்சு மக்கள்கிட்ட வந்து போய் கேட்கிறாரு. 50% பெண்களுக்கு 50% ஆண்களுக்கு வந்து அந்த பக்கம் வந்து கொடுக்குறாரு. அப்போ சீமானை நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்க. தொடர்ச்சியாக வந்து திமுக வந்து இன்னைக்கு வந்து ஜிடிபிலையும் சரி எல்லாத்திலையும் சரி தமிழ்நாட்டை நோக்கி ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. கல்வியில நம்ம வந்து முன்னேறிய மாநிலம் இருக்கோம். இந்தியாவை விட நம்ம அதிகமாக பர்ஃபார்ம் பண்றோம் ஒரு ஸ்டேட்டு. அப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வேணாம், ஒரு திரை கவர்ச்சி தான் வேணும்னா நம்ம இதில் வந்து வருத்தப்படுறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. வருத்தப்பட வேண்டியது யாருன்னா யாரு வாக்களித்தான் அந்த வாக்காளர் தான் வருத்தப்படும். நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை வந்து நம்ம தலைவணங்கி வந்து ஏற்கணும். அதுதான் வந்து ஜனநாயகம். ஆனால் அந்த ஜனநாயகப்படி இவங்க நடந்துப்பாங்கன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு கட்சி அலுவலகம் இருக்கு, இன்னும் இவங்க வந்து ஜெயிக்கவே இல்லை. திமுக அலுவலகம் முன்னாடி வந்து இப்பயே பட்டாசுலாம் வந்து தூக்கி எறிகிறாங்க. அப்போ நீங்க வந்து எவ்வளவு வன்முறைகளை வந்து நீங்க கட்டவித்து விட போறீங்க, எவ்வளவு தூரம் தமிழ்நாடு வந்து பாதுகாப்பா இருக்கும். மத்திய அரசாங்கம் பல்வேறு விதங்கள்ல வந்து தமிழ்நாடை வந்து இன்னைக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க பிஜேபி அரசாங்கம். அதெல்லாம் வந்து விஜய் தடுப்பாரா? விஜய் வந்து தாவேகா வந்து பாத்தீங்கன்னா விஜயும் சரி தாவேகா சரி பிஜேபின்ற ஒரு வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை வந்து தாவேகா ஆட்சி அமைந்தால் அது எவ்வளவு மோசமான பின்வழிகள் உண்டாக்கும்னு சொல்லி நமக்கு இப்ப நினைச்சாலே பதறுது. ஆனாலும் நம்பிக்கை இருக்குது. திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணுவார். அரங்கத்திற்கு வந்து பல தலை ரொம்ப நன்றி. நன்றி.